بسم الله الرحمن الرحيم. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله. اللهم صل على محمد وعلى آل محمد وسلم على محمد وعلى آل محمد وبارك على محمد وعلى آل محمد كما صليت وسلمت وباركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. أما بعد، فقد قال الله تعالى في محكم التنزيل والفرقان الحميد بعد أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. تبارك الذي بيده الملك وهو على كل شيء قدير. الذي خلق الموت والحياة ليبلوكم أيكم أحسن عملا وهو العزيز الغفور. الذي خلق 7 سماوات طباقا ما ترى في خلق الرحمن من تفاوت فارجع البصر هل ترى من فطور. صدق الله العظيم. وقال نبينا عليه أفضل الصلاة وأزكى السلام: لتتبعن سنن من قبلكم شبرا بشبر وذراعا بذراع حتى لو سلكوا جحر ضب لسلكتموه. قلنا يا رسول الله اليهود والنصارى؟ قال النبي صلى الله عليه وسلم فمن؟ رواه الشيخان أو كما قال عليه الصلاة والسلام. அளவில்லா அருளும் இணையில்லா கிருபையும் கொண்டு அகில உலகத்தை படைத்து பரிபாலித்து பராமரித்து இரட்சித்து பாதுகாத்து போஷிக்கக்கூடிய வல்ல நாயன் அல்லாஹ், அவனுக்கே அனைத்து புகழும். அல்ஹம்துலில்லாஹ். அந்த அல்லாஹ் யஹ்லுகு மா யஷா, நாடியதை படைக்கக்கூடியவன். அந்த அல்லாஹ் யஃஅலு மா யஷா, நாடியதை செய்யக்கூடியவன். அந்த அல்லாஹ் ஹுவல்லதீ யுஸவ்விருக்கும் ஃபில் அர்ஹாமி கைஃப யஷா, கற்பறைகளில் தான் நாடிய தோற்றத்தை கொடுக்கக்கூடியவன். அந்த அல்லாஹ் வஅன்னஹு ஹுவ அத்ஹக வ அப்கா, சிரிக்க வைப்பவன், அழ வைப்பவன். அந்த அல்லாஹ் வஅன்னஹு ஹுவ அமாத வ அஹ்யா, உயிர் கொடுப்பவன், மௌத்தாக்குபவன். அந்த அல்லாஹ் வஅன்னஹு خلق الزوجين الذكر والانثى, ஆண் பெண் ஜோடியாக படைத்தவன். அந்த அல்லாஹ் குல் ஹுவல்லாஹு அஹத், தனித்தவன். அல்லாஹு ஸமத், எந்த தேவையும் அற்றவன். லம் யலித், அவனுக்கு குழந்தைகள் கிடையாது. வலம் யூலத், அவனுக்கு தாய் தகப்பன் கிடையாது. வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத், அவனுக்கு ஈடாக இணையாக ஒப்பாக உவமையாக இந்த அண்ட சராசரத்தில் யாரும் கிடையாது என்பதாக சங்கையான இந்த மிம்பரில் வைத்து நான் சாட்சி சொல்கிறேன். ஸலாத் எனும் கருணையும் சலாம் எனும் ஈடேற்றமும் நபிகுல திலகம், மனு குலத்தின் மகுடம், மாநிலம் போற்றும் மாமேதை, உலகுக்கு வந்த உத்தமர், கருணை கடல், காருண்ய வள்ளல், நற்குணத்தின் தாயகம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும்
அந்த அண்ணல் நபிகளாருடைய வாழ்க்கை வழிமுறைகளை அடியொற்றி நடப்பதில் அணுவளவும் நெறி பிசகாது அகில உலகத்துக்கெல்லாம் அழகிய முன்மாதிரியாக வாழ்ந்து காட்டிய அன்னாருடைய தோழர்கள், உயிரிலும் மேலான மனைவிமார்கள், கியாமத்து நாள் வரை வரக்கூடிய முஃமினான முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அனைவர் மீதும் உண்டாகட்டும். நாட்களுக்கெல்லாம் சிறந்த நாளாகிய வெள்ளிக்கிழமை நாளில் அல்லாஹ்வால் கடமையாக்கப்பட்ட புனித ஜும்ஆவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி நேரகாலத்தோடு மஸ்ஜிதில் வந்து அமர்ந்திருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கண்ணியமிக்க கனவான்களே, வல்லவன் அல்லாஹ்வை மௌத் வரைக்கும் அஞ்சி பயந்து தக்வாவுடன் வாழுமாறு முதலில் உபன்யாசம் நிகழ்த்தக்கூடிய எனக்கும் அப்பால் செவியேற்கக்கூடிய உங்களுக்கும் நான் நல்லுபதேசம் செய்கிறேன். இத்தகுல்லாஹ். அன்பு நிறைந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, வாழ்க்கை என்பது அல்லாஹ் ஒரு சோதனையாக இந்த உலகத்தில் நமக்கு தந்திருக்கிறான். இந்த உலகத்தில் நாம் நிரந்தரமாக வாழ முடியாது. முஸ்லிம்களாகிய நாம் மற்றவர்களைப் போல அல்ல. நம்முடைய நோக்கம் உலகம் கிடையாது, நம்முடைய நோக்கமே மறுமைதான். ஒரு முஸ்லிமுடைய நோக்கம் உலகத்தை சம்பாதிப்பது அல்ல, ஒரு முஸ்லிமுடைய நோக்கம் மறுமையை சம்பாதிப்பதுதான். ஒரு முஸ்லிம் உலகத்தில் வாழ்வது உலகத்துக்காக அல்ல, ஒரு முஸ்லிம் உலகத்தில் வாழ்வது படைத்த ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்வுக்காக தான். எனவே மௌத் எப்ப வரும் என்று யாருக்கும் தெரியாது. மௌத் எப்ப வரும் என்று யாருக்கும் தெரியாது. எப்பொழுது நம்முடைய உயிர் கைப்பற்றப்படும் என்று யாருக்கும் தெரியாது. அல்லாஹ் மௌத்தை மறைத்து வைத்திருக்கிறான். எப்பொழுது மௌத்தாகுவாய், எங்கே மௌத்தாகுவாய் யாருக்கும் தெரியாது. டேட் ஆஃப் பர்த், பிறந்த திகதியை கேட்டால் எல்லாரும் சொல்வார்கள். ஆனால் டேட் ஆஃப் டெத், இறக்கக்கூடிய திகதி, நீ எப்பொழுது மௌத்தாகுவாய் யாருக்கும் தெரியாது, அல்லாஹுக்கு மட்டும்தான் தெரியும். வமா தத்ரி நஃப்ஸுன் மாதா தக்ஸிபு கதா வமா தத்ரி நஃப்ஸுன் பிஐ அர்தின் தமூத். எங்கே மௌத்தாகுவோம், எப்பொழுது மௌத்தாகுவோம், அல்லாஹுக்கு மட்டும்தான் தெரியும். எனவே நிரந்தரமற்ற வாழ்க்கை இந்த உலக வாழ்க்கை. وَمَا جَعَلْنَا لِبَشَرٍ مِّن قَبْلِكَ الْخُلْدَ. அல்லாஹ் சொல்கிறான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை பார்த்து, யா ரசூலல்லாஹ், உங்களுக்கு முன்னால் வந்த யாரும் இந்த உலகத்தில் நிரந்தரமாக வாழ்ந்தது கிடையாது. இன்னக மையிதுன் வ இன்னஹும் மையிதூன். அதேபோல் நீங்களும் ஒரு நாள் மையத்தாக மாற வேண்டும். உங்களுடைய உம்மத்தினர்கள் இந்த உலகத்தில் மையத்தாக மாறுவார்கள். அப்ப உலகத்தில் நிரந்தரம் யார்? உலகத்தில் நிரந்தரம் யாருக்கு? குல்லு மன் அலைஹா ஃபான். அல்லாஹ் சொல்கிறான், யாரும் நிரந்தரம் அல்ல, எல்லாரும் அழிவீர்கள். எல்லாரும் அழிய வேண்டும். இந்த உலகத்தில் நிரந்தரம் யார் தெரியுமா? வயபகா வஜ்ஹு ரப்பிக துல் ஜலாலி வல் இக்ராம். சக்தி மிக்க, வலுப்பம் மிக்க, ஆற்றல் மிக்க, கண்ணியம் மிக்க அல்லாஹ்வாகிய நான் மாத்திரம்தான் இந்த உலகத்தில் நிரந்தரமாக வாழலாம். இந்த உலகத்தில் நிரந்தரம் வஹய்யுன் லா யமூத், மௌத் இல்லாத வாழ்க்கை. அது அல்லாஹ்வாகிய எனக்கு மாத்திரம்தான் சொந்தம். நீங்கள் அனைவரும் இந்த உலகில் மௌத்தாகத்தான் வேண்டும். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலகத்தில் அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமானவர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய புகழ், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய கண்ணியம் இந்த உலகத்தில் யார் வந்தாலும் பேசி முடிக்க முடியாது. மிகப்பெரிய ஹதீஸ்களை வல்லுனர் தான் முஹத்திஸ் அப்துல் ஹக் அத்-திஹ்லவி ரஹிமஹுல்லாஹ். முஹத்திஸ் அப்துல் ஹக் அவருடைய சொந்த பாஷை அரபி அல்ல, அவர் பாரசீக மொழியை சேர்ந்தவர். ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை புகழ்ந்து ஒரு கவிதை எழுதினார். என்ன கவிதை? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை புகழ ஆரம்பித்தார்.
அழகை புகழ்ந்தார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய தலைமைத்துவத்தை புகழ்ந்தார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய பண்புகளை புகழ்ந்தார். ஆனால் பார்த்தார், லிஸ்ட் நீண்டு கொண்டே செல்கிறது. கவிதை முடிகிற மாதிரி இல்லை. கடைசியா அவருடைய சொந்த பாசையில் கவிதையை முடித்தார். பஅதஸ் ஹுதா பஸ்ரத்தூஹி கிஸ்ஸா முஹ்தஸர். யா ரசூலல்லாஹ், என்னாலண்டா உங்களை புகழ முடியல, சுருக்கமாக சொல்கிறேன், அல்லாஹ்வுக்கு பின்னால் எல்லாமே நீங்கள் தான். அல்லாஹ்வுக்கு பின்னால் எல்லாமே நீங்கள் தான். இதை தவிர என்னால் வேறொன்றும் சொல்ல முடியாது. அந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்தில் வாழ்ந்தது வெறுமனே 63 வருட காலம். சகோதரர்களே, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கபராலியாக இன்று வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் 1436 வருடம். அதான் ஒரு கவிஞர் சொன்னார், லவ் கானத் துன்யா ததூமு அலா அஹ்லிஹா லகான ரசூலுல்லாஹி ஃபீஹா முஹல்லது. இந்த உலக வாழ்க்கை அல்லாஹ் யாருக்காவது நிரந்தரமாக கொடுப்பதாக இருந்தால் அல்லாஹ் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை இந்த உலகத்தில் நிரந்தரமாக வாழ வைத்திருப்பார். இமாம் ஷாஃபி சொல்கிறார், ஃபமன் ஆஷ அல்ஃபன் அவ் அல்ஃபைன் ஃபலா புத்த மின் யௌமின் யஸீரு இலல் கப்ரி. இந்த உலகத்தில் 2000 வருடங்கள் வாழ்ந்தாலும் அப்படி யாரும் வாழவில்லை. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் மாத்திரம்தான் 1000 வருடங்கள் ஆயுள் கொடுக்கப்பட்டவர். ஆனால் அவரும் பூர்த்தியாக 1000 வருடம் இந்த உலகத்தில் வாழவில்லை. 2000 வருடங்கள் வாழலாம். வாழ்ந்தாலும் கபரை நோக்கி நீங்கள் செல்லத்தான் வேண்டும். அதான் மன்னர் ஹாரூன் ரஷீதுடைய மகன். இந்த உலகத்தில் 3 ஒரு பகுதியை ஆட்சி செய்தவர் ஹாரூன் ரஷீத். மிகப்பெரிய ஹலீஃபா. அப்பாசிய ஹிலாஃபத், அத்-தௌலத்துல் உமவிய்யா, அத்-தௌலத்துல் அப்பாசிய்யா, அத்-தௌலத்துல் உஸ்மானிய்யா, இவ்வாறு முப்பெரும் பரம்பரைகள் இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தை கட்டியாண்டது. அதில் மிக முக்கியமான ஒரு ஹலீஃபா தான் ஹாரூன் ரஷீத். இந்த ஹாரூன் ரஷீதுடைய மகன் சக்கராத்தில் சொன்ன வார்த்தை தங்கத்தால் எழுதி வைக்க வேண்டும். யா சாஹிபி, ஏ தோழனே, லா தக்தரிர் பிதனஉமின். உலக வாழ்க்கையை கண்டு ஏமாந்து விடாதே, உலக இன்பத்தை கண்டு ஏமாந்து விடாதே. ஃபல்உம்ரு யன்ஃபது வன்னஈமு யஸூலு. வாழ்க்கை முடிந்துவிடும், உலக இன்பங்கள் அழிந்துவிடும். فإذا حملت إلى القبور جنازة فاعلم بأنك بعدها محمول. ஒவ்வொரு நாளும் கபிரிஸ்தானை நோக்கி ஜனாசாக்களை சுமந்து செல்லும் பொழுது நன்றாக விளங்கிக்கொள், நம்முடைய பள்ளிக்கு பக்கத்திலே இருக்குது ஜனாசா அடக்கும் கபிரிஸ்தான். சிந்தித்து பாருங்கள் சகோதரர்களே, எத்தனை ஜனாசாக்களை நாம் சுமந்திருப்போம். தாயுடைய ஜனாசாவை சுமந்திருப்போம், தகப்பனுடைய ஜனாசாவை சுமந்திருப்போம், நண்பர்களுடைய ஜனாசாவை சுமந்திருப்போம். ஆனால் சொல்கிறார் ஹாரூன் ரஷீதுடைய மகன், சுமந்து செல்லும் பொழுது நன்றாக விளங்கிக்கொள், உன்னையும் ஒரு நாளைக்கு இப்படித்தான் சுமந்து செல்வார்கள். ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம். மூசா அலைஹிஸ்ஸலாம் யார்? மூசா அலைஹிஸ்ஸலாம் யார்? உலகத்தில் 3வது சிறந்த மனிதர். ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய கபர் பலஸ்தீனில் இருக்கிறது. அந்த கபரில் ஒரு வாசகம் எழுதப்பட்டிருக்கிறது, வகல்லமல்லாஹு மூசா தக்லீமா. உலகத்தில் அல்லாஹ்வோடு நேரடியாக பேசியவர் தான் ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம். வேற யாரும் உலகத்தில் அல்லாஹ்வோடு நேரடியாக பேசல. தூர்சீனா மலை, ஜோர்டானுடைய மிஸ்ருடைய பார்டர்ல இருக்குது தூர்சீனா மலை. வனாதைனாஹு மின் ஜானிபித் தூரில் ஐமன் வகர்ரப்னாஹு நஜியா. அல்லாஹ் சொல்கிறான், அந்த தூர்சீனா மலை அடிவார
அடிவாரத்தில் வைத்துதான் மூசா அலைஹிஸ்ஸலாத்தோடு நான் பேசினேன், நெருக்கமாக ஆக்கினேன் அவரை. மூசா அலைஹிஸ்ஸலாம், செருப்பை கலட்டி விட்டு வாருங்கள், நெருங்கி வாருங்கள். இன்னனி அனல்லாஹு லா இலாஹ இல்லா அன ஃபஅபுதுனி, நான் தான் அல்லாஹ், என்னை வணங்குங்கள். சகோதரர்களே, குர்ஆனில் முதலாம் ஜுஸ் சூரத்துல் பக்கரா, சூரத்துல் பக்கரால அல்லாஹ் மூசா அலைஹிஸ்ஸலாத்தை பற்றி பேச ஆரம்பிக்கிறான். சூரத்துல் பக்கராவில் அல்லாஹ் பேச ஆரம்பித்த மூசா அலைஹிஸ்ஸலாம் 30வது ஜுஸ் இமாம் ஓதுவார் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை. சுஹுஃபி இப்ராஹீம வ மூசா, குர்ஆனில் மொத்தமாக 136 இடங்களில் அல்லாஹ் மூசா என்ற பெயரை மாத்திரம் சொல்லி இருக்கிறார். இதை விட சிறப்பு தேவையில்லை மூசா அலைஹிஸ்ஸலாம். உலகத்தில் முதலாவது அந்தஸ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இரண்டாவது அந்தஸ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், மூணாவது அந்தஸ் ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம். மூசா அலைஹிஸ்ஸலாம் எகிப்தில் இருக்கிறாங்க, மிஸ்ரில். சஹீஹுல் புகாரில வருது, சஹீஹ் முஸ்லிம்ல பாபு ஃபதாயிலி மூசா என்ற பாடத்துக்கு கீழால் வரக்கூடிய சஹீஹான ஹதீஸ். மூசா அலைஹிஸ்ஸலாம் எகிப்தில் இருக்கிறார். வாரார் ஒரு ஆள், யார்? மலக்குல் மௌத் வாரார். மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய உயிரை கைப்பற்றுவதற்கு மலக்குல் மௌத் வாரார். கேட்டாங்க மூசா அலைஹிஸ்ஸலாம், என்ன விஷயம்? மலக்குல் மௌத் சொன்னார், உங்களோட உயிரை எடுக்க வந்திருக்கிறேன். மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய விசேஷம் என்னண்டா, அல்லாஹ்வை தவிர யாருக்கும் பயப்பட மாட்டான். உமர் ரலியல்லாஹு அன்ஹு போல் அல்லாஹ்வை தவிர இந்த உலகத்தில் யாருக்கும் பயப்பட மாட்டான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவ்வளவு பெரிய வீரன். 40 பேர் சேர்ந்து தூக்க முடியாத கல்லை மதியனில் மூசா அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய கையால் தூக்கி வீசினார். அவ்வளவு பெரிய பலசாலி. 2 பேர் சண்டை, இதெல்லாம் குர்ஆன்ல வர விஷயம். 2 பேர் சண்டை, மூசா அலைஹிஸ்ஸலாம் விலக்கினார்கள், விலகவில்லை. ஒருவனை ஒரு தள்ளு தான் தள்ளினார்கள். ஃபவகஸஹு மூசா ஃபகதா அலைஹி, ஒரு தள்ளு தான், அவன் செத்து போய்ட்டான். அல்லாஹ் சொல்றான், ஒரு கல்லுக்கு தாக்கு பிடிக்க முடியாத மூசா அலைஹிஸ்ஸலாம் மலக்குல் மௌத்திடம் ஓங்கி கொடுத்தார் கன்னத்துல ஒரு அறை. உயிரெடுக்க வந்த மலக்குல் மௌத்துக்கு, இது கட்டுக்கதை அல்ல, திரும்பவும் சொல்றேன், புகாரிலேயும் முஸ்லிம்லையும் வருது. ஓங்கி கொடுத்தார் கன்னத்துக்கு, ஒரு கண் கலண்டுட்டு மலக்குல் மௌத். அஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாத்துடைய ஒரு கண் கலண்டு விட்டது. ஹஜ்ரத் மலக்குல் மௌத் பயந்துட்டார். உலகமே என்ன கண்டு நடங்குது, இந்த மூசா அலைஹிஸ்ஸலாம் எனக்கு அடிச்சிட்டார். ஒரே ஓட்டம் அல்லாஹ் கிட்ட போய் சொன்னாராம், அர்சல்தனி இலா அப்தின் லா யுரீதுல் மௌத், யா அல்லாஹ், மௌத்தாக விருப்பமில்லாத ஒரு மனிதனிடமா என்ன அனுப்பினாய்? பாரு, அடிச்சு கண்ணையும் கலட்டி போட்டார். அல்லாஹ் கோவப்படல. ஏன்? மூசா அலைஹிஸ்ஸலாத்தோட அல்லாஹ் அவ்வளவு இறக்கம். நான் சொன்னேன், மூசா நபியுடைய பெயர் குர்ஆனில் சொல்லப்பட்டதை போல் வேற எந்த நபியுடைய பெயரும் குர்ஆனில் சொல்லப்படவில்லை. 136 இடம்டா சும்மாவா? அல்லாஹ் சொன்னானாம், என்னுடைய கலீம் இந்த உலகத்தில் வாழ விரும்புகிறார் போல, போய் சொல் மலக்குல் மௌத், திரும்ப போ. மலக்குல் மௌத் திரும்பவா? ஓ திரும்ப போ, போய் சொல். ஃபல்யதா யதஹு அலா மத்னி சௌர், ஒரு காலை மாட்டுக்கு மேல் மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய கையை வைக்க சொல். அவருடைய கையில எத்தனை ரோமங்கள் படுமோ, உதாரணத்துக்கு 1,00,000 1000 எத்தனை ரோமம் பட்டாலும் ஒரு ரோமத்துக்கு 1 வருஷம் இந்த உலகத்தில் வாழச்சு. எப்படி சான்ஸ்? நமக்கு கிடைச்சா உருவமா? சுபஹானல்லாஹ். உலகம் அழியும் வரைக்கும் வாழ்வார். மூசா அலைஹிஸ்ஸலாம்
மலக்குல் மௌத்தோட பேச்சு இல்ல. டைரக்டா அல்லாஹ் கிட்ட கேட்டாங்க, ரப்பி சும்மா மன், யா அல்லாஹ் அவ்வளோ காலம் வாழ்வது சரி, அதுக்கு பின்னால என்ன? அதுக்கு பின்னால என்ன? லட்சக்கணக்கான வருடங்கள் இந்த உலகத்தில் நான் வாழ்ந்ததுக்கு பின்னால் என்ன நடக்கும்? அல்லாஹ் சொன்னான், சும்மல் மௌத், மூசா நீங்க அதுக்கு பின்னால டிக்கெட் எடுக்க தான் வேணும், நீங்கள் மௌத்தாகத்தான் வேணும். மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னார், அப்படி ஒரு வாழ்க்கை எனக்கு தேவை, நான் இப்பவே மௌத்தாக ரெடி, இப்பவே மௌத்தாக ரெடி. யா அல்லாஹ் ஒரு கல்லை எடுத்து வீசினால் எவ்வளவு வேகமாக போகுமோ அந்த வேகத்தில் என்னை உடனடியாக ஈஜிப்ட்ல இருந்து பலஸ்தீனுக்கு கொண்டு போ, ஈஜிப்ட்ல இருந்து பலஸ்தீனுக்கு கொண்டு போ, அங்கே வைத்து என்னை நீ மௌத்தாக்க வேண்டும். மூசா அலைஹிஸ்ஸலாம் மௌத்தாக விரும்பிய இடம் தான் பலஸ்தீன். உடனடியாக அல்லாஹ் அதே ஸ்பீட்ல மூசா அலைஹிஸ்ஸலாத்தை பலஸ்தீனுக்கு கொண்டு போய் அங்கே வைத்து மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய உயிரை கைப்பற்றினான். சகோதரர்களே, அல்லாமா ஹக்கீம் திர்மிதி ரஹிமஹுல்லாஹ் பதிவு செய்திருக்கிறார், மூசா அலைஹிஸ்ஸலாம் மௌத்தானதற்கு பின்னால் அல்லாஹ் கேட்டானாம், யா மூசா கைஃப வஜத்தல் மௌத், மூசா மௌத்தாகினீர்களே சக்கராத் எப்படி இருந்தது? உயிரை கலட்டக்கூடிய நேரத்தில் சக்கராத், இந்த உலகத்தில் யாரும் தப்ப முடியாத அந்த சக்கராத், சக்கராத் எப்படி இருந்தது மூசா? மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னார், கஷாத்தின் ஹய்யத்தின் துஸ்லஹு பியதில் கஸ்ஸாப், யா அல்லாஹ் எப்படி தெரியுமா சக்கராத் இருந்தது? ஒரு ஆட்டை உயிரோட இறைச்சி கடைக்காரன் கையில கொடுத்து, கஸ்ஸாப்னா கசாப்பு கடைக்காரன், இறைச்சி கடைக்காரன், இறைச்சி கடைக்காரன் கையில ஆட்டை கொடுத்து அதை அறுக்காம உயிரோட வச்சு அதுல தோலை உரிச்சா என்ன வருத்தமோ அந்த வருத்தத்தை நான் சக்கராத்தில் உணர்ந்தேன். யார் தப்பலாம்? யார் தப்பலாம் சகோதரர்களே? யாரும் தப்ப முடியாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலகத்தின் தலைவர் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்கிறார், ஆயிஷா சொல்கிறார் ரலியல்லாஹு அன்ஹா, என்னுடைய கணவன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசி நேரம் என்னுடைய கைகளில் தான் இருந்தார். உலக பெண்களுக்கு முன்னுதாரணம் அன்னை ஆயிஷா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சக்கராத்தில் துடித்த துடிப்பு, சக்கராத்தில் பட்ட கஷ்டம். பக்கத்தில் ஒரு தண்ணி வாளி, புகாரில ஒரு தண்ணி வாளி, அந்த தண்ணி வாளியில கைய போட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தண்ணியை அள்ளி தன்னுடைய மேனியில் ஊத்தி கொண்டு அழுதார், லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ், இன்னலில் மௌத்தி லசகராத். மௌத்துக்கு சக்கராத் இருக்குது, மௌத்துக்கு சக்கராத் இருக்குது. திருமிதியில வருது, அல்லாஹும்ம இன்னி அலா சக்கரத்தில் மௌத், யா அல்லாஹ் இந்த சக்கராத்தில் எனக்கு உதவி செய்ய அல்லாஹ், இந்த வருத்தத்தை லேசாக்கி யா அல்லாஹ். சொன்னாங்க ஆயிஷா, ஆயிஷா லா அஸாலு அஜிது அலமன் தஆமி அல்லதி அகல்து பி கைபர். ஆயிஷா, கைபர் யுத்தத்துல ஒரு யஹூதி பெண்மணி ஆட்டிறைச்சுடைய முன்னங்கால்ல நஞ்ச போட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு சாப்பிட கொடுத்தார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாப்பிட்டார்கள், ஒரு துண்டு தான். இன்னொரு சஹாபியும் சாப்பிட்டார், அந்த சஹாபி மௌத்தாகி விட்டார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு துண்டு தான் சாப்பிட்டார். உடனே அதிசயம், அந்த ஆட்டு இறைச்சி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோடு பேச ஆரம்பித்தது. யா ரசூலல்லாஹ் இன்னி மஸ்மூம், யா ரசூலல்லாஹ் என்னை சாப்பிட வேண்டாம், எனக்குள் நஞ்சு போடப்பட்டிருக்கிறது. சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஆயிஷா கைபர்ல நான் திண்ட நஞ்சு அதனுடைய வருத்தம் இப்பொழுது எனக்கு சக்கராத்தில் விளங்குகிறது. எந்த அளவுக்கு வருத்தம் தெரியுமா? என்னுடைய நரம்புகள் எல்லாம் துண்டு துண்டாக வெடிப்பதை போல இருக்கிறது. யாருடைய சக்கராத்தில்? என்னால் தப்பலாமா? உங்களால் தப்பலாமா? சகோதரர்களே, யாரும் தப்ப முடியாது.
அதான் முஸ்லிம்களுக்கு சொல்வது, முஸ்லிம்களே உலகத்தில் வாழ்க்கையை கண்டு ஏமாறக்கூடாது. மௌத்துக்கு பின்னால் ஒரு வாழ்க்கை இருக்கிறது. நமக்கு சக்கராத் இருக்கிறது, நமக்கு கபர் இருக்கிறது, நமக்கு மஹ்ஷர் இருக்கிறது. ஆகிரத்துக்குரிய மக்களாக மாற வேண்டும். சிந்தித்து பாருங்கள், ஆயிரக்கணக்கான மக்கள் நாம் இந்த குத்பாவில் ஒன்று கூடியிருக்கிறோம். இன்றைக்கு நான் மௌத்தாகினால் அல்லாஹ்வை சந்திப்பதற்கு நான் ரெடியா? என்னுடைய தொழுகைகள் சரியா? என்னுடைய ஓதல்கள் சரியா? எத்தனையோ வருடமாக நான் தொழுகிறேனே, என்னுடைய தொழுகைகள் ஏற்றுக்கொள்ளப்படுமா? நான் குடும்பங்களை பேணி நடக்கிறேனா? சுன்னத்துகள் என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிறதா? பருந்துகளை சரியாக செய்கிறேனா? வட்டியோடு தொடர்பாக இருக்கிறேனா? வியாபாரம் செய்கிறேனே, பொய் சொல்கிறேனா, உண்மை சொல்கிறேனா? சிந்தித்து பாருங்கள் சகோதரர்களே. இன்றைக்கு முஸ்லிம்கள் ஆகிரத்தை மறந்ததுதான் முஸ்லிம்களை அல்லாஹ் கண்டிப்பதற்குரிய முக்கியமான காரணம். மிம்பர்களில் ஏறி இமாம்கள் குத்பா ஓதுவது எதற்காக? துனியாவை சம்பாதிங்க, நவீன பயான் பண்ணுங்க. இதற்கெல்லாம் முஃப்திமார கொண்டு மிம்பர்ல ஏத்த தேவையில்லை. மிம்பர்ல ஏறினா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய பயான், சஹாபாக்கள் சொல்றாங்க, இதா ஸைதல் மிம்பர், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிம்பரில் ஏறினால் அலா ஸௌதுஹு, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சத்தம் உயரும். வஹ்மரத் ஐனாஹு, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய இரண்டு கண்களும் சிவக்கும். வந்தஃபகத் வஜ்னதாஹு, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய நரம்புகள் எல்லாம் புடைத்து வெளியே வரும். கஅன்னஹு முந்திரு ஜைஷ், ஒரு படை தளபதி, ராணுவ தளபதி எப்படி படையை எச்சரிப்பானோ அதப்போல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த இஸ்லாமிய சமூகத்தை எச்சரித்தார். எதற்காக? துனியாவுல கொடி கட்டி பறங்க, 4 மாடி கட்டுங்க, கோடி கோடியா கொட்டுங்க, சம்பாதிங்க, நீங்க செலவழிங்க, ஆடம்பர வாழ்க்கை வாழுங்க. இதையா சொன்னார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? புகாரில வருது, ஒரு நாள் சுபஹ் தொழுது விட்டு ஏறினார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். லுஹருக்கு தான் மிம்பர்ல இருந்து இறங்கினார். லுஹர் தொழுதாங்க, திரும்ப ஏறினாங்க, அஸ்ருக்கு இறங்கினாங்க. உலகத்தில் இப்படி யாரும் குத்பா செய்திருப்பார்? அஸ்ர் தொழுது விட்டு மீண்டும் ஏறினார், மக்ரிபுக்கு கீழே இறங்கினார், மக்ரிபுக்கு பின்னால் ஏறினார், இஷா வரைக்கும் குத்பா. சுபஹ்ல இருந்து சாத்தியப்படுமா? ஏன்? எதற்காக? இந்த உம்மத்தை சொர்க்கத்தின் பக்கம் கொண்டு செல்வதற்காக. தன்னுடைய உயிருக்கு உயிரான மனைவி அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கேட்டாங்க, புகாரில வருது, மன் அஹப்புன் நாசி இலைக்க யா ரசூலல்லாஹ், உலகத்தில் உங்களுக்கு ஆக விருப்பமானவர் யார்? சொன்னாங்க ஆயிஷா. இரண்டாவது யார்? அபூஹா, அபூபக்கர். மூணாவது யார்? உமர் ரலியல்லாஹு அன்ஹும். இவங்க 3 பேரும் தான் இந்த உலகத்தில் ஆக விருப்பம் எனக்கு. அதிலேயும் முதலிடம் என்னுடைய மனைவி ஆயிஷா. இப்ப உள்ள கணவன்மார் அப்படி சொல்லுவாங்களா? கேள்விக்குறி. எப்படி மனைவி? எப்படி மனைவி? உலகத்தில் யாருக்கும் கிடைக்காத சிறப்பு. சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், லா துதுனி ஃபி ஆயிஷா, ஆயிஷாவுடைய விஷயத்துல யாரும் என்ன நோகடிக்கப்படாது. ஏன் தெரியுமா? இந்த உலகத்துல நான் ஆயிஷாவோட போர்வையில ஒன்றாக இருக்கும் போதும் அல்லாஹ் எனக்கு வஹியை இறக்கி இருக்கிறார். துனியால வேற எந்த பொம்பளைக்கும் இந்த சிறப்பு கிடைக்கிறது. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் பச்சை நிறத்து சொர்க்கத்து பட்டை கொண்டு வந்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திறந்து பார்த்தா அந்த பட்டில் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய போட்டோ இருந்தது. சொன்னாங்க ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம், யா ரசூலல்லாஹ், இவனான் உங்களுக்கு சொர்க்கத்திலே மனைவி. அந்த ஆயிஷா நாயகியை பார்த்து விபச்சாரி என்று பட்டம் கொடுத்தவன் தான் முனாஃபிக்குகளுடைய தலைவன் அப்துல்லாஹ் இப்னு உபை இப்னு சலூல். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு 1 மாசமா வஹி வரும். புகாரியில வரக்கூடிய ஆகப்பெரிய ஹதீஸ் கிதாபுல் மகாசி, கஸ்வத்து பனி முஸ்தலக்,
விரட்டி பாருங்கள் உலமாக்களை வைத்து. புகாரியுடைய ஆக நீண்ட ஹதீஸ். சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழுகுறாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அழுதாங்க. சொன்னாங்க, நான் அழுத அழுகையில என்ற ஈரல் வெடிக்குமோன்னு பயப்பட்டேன். என்ன பத்தி இப்படி பேசிட்டேன்? 15 வயசு புள்ள ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா. மதீனாவெல்லாம் செய்தி பரவுது, மதீனாவெல்லாம் செய்தி பரவுது. சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு கவலை, சஹாபாக்களுக்கு கவலை, அலி ரலியல்லாஹு அன்ஹுக்கு கவலை, மிம்பர்லையும் கவலை. சஅத் இப்னு முஆத் எழும்பினார் மதீனாவுடைய மிம்பருக்கு பக்கத்துல. யாரு யாரு நாயகத்தை நோவடிச்சையோ அவனை நான் வெட்டுவேன் என்றார். இவ்வளவு கவலை சஹாபாக்களுக்கு. நம்மட மனைவியை பத்தி அப்படி யாராவது பேசினா நம்ம அவனை மன்னிப்போமா? முதலாவது அவனோட முகத்தை பார்ப்போமா? அந்த கொடியவன் ஒரிஜினல் முனாஃபிக் சக்கராத்தில் இருக்கிறான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவன் கூட நரகம் போறத விரும்பல சகோதரர்களே. அவனும் நரகம் போகப்பட பரவாயில்ல, அவன் எந்த மனைவியை பத்தி பேசட்டும், ஆனா அவனும் நரகம் போகப்படாது, அவனும் சொர்க்கம் போகணும். உடம்போட உட்டிய ஜுப்பாவை கலட்டி கொடுத்தார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதை வைத்து அவனை கஃன் செய்யுங்கள். கபருக்கு பக்கத்துல வந்து நின்றாங்க. தொழுதிக்க தக்பீர் கட்ட போறாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு பிடிச்சு இழுக்கிறாங்க. யா ரசூலல்லாஹ், யாருக்கு நீங்க தொழுவிக்க போறீங்க? இவனுக்கா தொழுவிக்க போறீங்க? இவனுக்கா பாவ மன்னிப்பு தேட போறீங்க? சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உமர், அல்லாஹ் எனக்கு இஷ்டம் தந்திருக்கிறான். நான் அல்லாஹ் இவனை மன்னிக்கும் வரைக்கும் அல்லாஹ்விடம் மன்னிப்பு கேட்பேன். இந்த சமூகத்துல ஒருவனும் நரகம் போகக்கூடாது. கடைசியில் அல்லாஹ் சொன்னான், ولا تصلي على احد منهم مات ابدا ولا تقم على قبر. யா ரசூலல்லாஹ், முனாஃபிக்குகள்ல யாருக்கும் நீங்க தொழுவிக்கவும் கூடாது, அவங்களோட கபருக்கிட்ட போகவும் கூடாது. அதுக்கு பின்னால்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பின்னுக்கு வந்தார். யோசிச்சு பாருங்க, ஒரு முனாஃபிக் நரகம் போவதை விரும்பவில்லை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த பதுளையில் நம்மளோடு வாழக்கூடிய முஸ்லிம் சகோதரர்கள் நரகம் போகலாமா? தொழுகை இல்லாமல் ஒவ்வொரு நாளும் நரகத்தை சம்பாதிக்கிறார்கள் எத்தனை பேர்? பதுளை என்பது போது எனக்கும் ஒரு பொறுப்பு இருக்கிறதே. என்னுடைய தகப்பனார் பிறந்து வளர்ந்த ஊர், என்னுடைய ரத்தங்கள் வாழக்கூடிய ஊர் இது. இன்னும் நெருக்கமா சொல்றேன்டா, பள்ளி தலைவரும் எனக்கு பிளட் ரிலேஷன்ஷிப் தான், பள்ளியுடைய இமாமும் எனக்கு பிளட் ரிலேஷன்ஷிப் தான். அவ்வளவு நெருக்கமானவர்கள். என்னுடைய தந்தையின் உடன்பிறப்புகள் பதுளையுடைய ஒவ்வொரு பகுதியிலையும் இருக்கிறார்கள். என்னுடைய குடும்பத்தில் யாராவது நரகம் போவதை நான் விரும்பலாமா சகோதரர்களே? ஆகிரத்தை பத்தி ஏன் நமக்கு கவலை இல்லாமல் இருக்கிறது? துனியாவை பத்தி எவ்வளவு கவலைப்படுறோம்? தொழிலை பத்தி, குடும்பத்தை பத்தி, நோயை பத்தி. எவ்வளவு பெரிய நோய்! அல்லாஹ்வை கோபப்படுத்துறியே, எவ்வளவு பெரிய நோய்! அல்லாஹ் மன்னிக்கலடா சகோதரர்களே, யாராவது மன்னிப்பானா நம்மள? அல்லாஹ் மன்னிக்கலடா யார் நம்மை மன்னிப்பது? திரும்புங்கள் ஆகிரத்தின் பக்கம், அல்லாஹ்வின் பக்கம் திரும்புங்கள். சஹாபாக்களை பாருங்கள். இந்த ஊர் 100% தொழுகையாளிகள் உள்ள ஊராக மாற வேண்டும். இந்த ஊரில் ஒத்துமை உருவாக வேண்டும். இந்த ஊரில் சிறந்த ஆபில்கள், சிறந்த உலமாக்கள், சிறந்த தாயிகள் இன்னும் உருவாக வேண்டும் சகோதரர்களே. இதுதான் இந்த ஊருக்கு வெற்றி. பதுளை சொர்க்கத்துக்குரிய ஊராக மாற வேண்டும். இந்த ஊர்ல இருந்து யாரும் அல்லாஹ் காப்பாற்றணும், நரகவாதியாக மாறக்கூடாது. فَخَلَفَ مِن بَعْدِهِمْ خَلْفٌ أَضَاعُوا الصَّلَاةَ وَاتَّبَعُوا الشَّهَوَاتِ فَسَوْفَ يَلْقَوْنَ غَيًّا مَا سَلَكَكُمْ فِي سَقَرَ. எல்லா பாவிகளுக்கும் சகோதரர்களே ஒரு நரகம்தான். ஆனால் தொழுகை இல்லாமல் இருக்கிறார்களே, இவர்களுக்கு 2 நரகம். முதலாவது நரகம் சூரத்து மரியம் அல்லாஹ் சொல்கிறான், கை என்ற நரகம், கை என்ற நரகம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அந்த கை என்ற நரகத்தை விட்டு நரகமே பாதுகாப்பு தேடுகிறார்.
என்ன தைரியத்துல வாழ்றான் இந்த தொழாதவன். இரண்டாவது நரகம், மா சலககும் ஃபீ ஸகர், ஸகர் என்ற நரகம். அல்லாஹ் சொல்றான் 19 மலக்குமார்களை நான் நியமித்து வைத்திருக்கிறேன் அந்த ஸகர் என்ற நரகத்தில். எப்படி ஆட்கள் தெரியுமா? அந்த நரகத்துடைய அதிபதி, ஜனாதிபதி எப்படியான ஆள் தெரியுமா? வனாதவு யா மாலிக், வனாதவு யா மாலிக், மாலிக்கே மாலிக்கே கத்துவார்கள் நரகவாதிகள். அல்லாஹ் மாலிக் அலைஹிஸ்ஸலாத்தை செவிடா படைச்சிருக்கான். சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நரகவாதிகள் கத்தி 1000 வருடங்களுக்கு பின்னால் தான் மாலிக் அலைஹிஸ்ஸலாத்துக்கு காது கேட்குமா. சொல்லுவாராம், நரகத்திலேயே இருங்க. யோசிப்பார்களாம், மாலிக்க அழைச்சி வேலைல்ல, அல்லாஹ்வை கொஞ்சம் கூப்பிட்டு பார்ப்போமே. இன்னைக்கு நீ தொழாமல் இருக்கிறாய், அவன் சாப்பாடு தாரான். இன்னைக்கு அசர் தொழாமல் எத்தனையோ பேர் இருப்பாங்க, அவன் சாப்பாடு தாரான். நீ வட்டி கடையில நிற்கிறாய், அல்லாஹ் உன்னை தண்டிக்காம இருக்கிறானே, அவன் உலகத்துல தண்டிப்பது குறைவு. ஆனா கியாமத்துடைய நாளையில தாயை விட இரக்கம் உள்ள அந்த ரஹ்மான் ரஹ்மானாக இருக்க மாட்டான், ரஹீமாக மாறுவான். ரஹீம் என்ன? நல்லவங்களுக்கு மட்டும் இரக்கம் காட்டுவார். இவர் கத்துவார் நரகத்தில இருந்து. அல்லாஹ் என்னையும் இந்த ஊர் மக்கள் எல்லாரையும் அல்லாஹ் காப்பாற்றுவானா. கத்துவார், ரப்பனா கலபத் அலைனா ஷிக்வத்துனா வகுன்னா கௌமன் ضالين. யா அல்லாஹ், நாங்க மூதேவிகள் வழிகட்டவர். ரப்பனா அக்ரிஜ்னா மின்ஹா ஃபைன் உதுனா ஃபைன்னா மாலிமூன். யா அல்லாஹ், இந்த நரகத்திலிருந்து எங்களை வெளியேடு யா அல்லாஹ். இரக்கம் உள்ளவன் சொல்வானாம், قال اخسئوا فيها ولا تكلمون. நரகத்திலேயே கிடந்து நாசமா போங்க நீங்க எல்லாம், என்னோடு யாரும் பேசக்கூடாது அல்லாஹ் சொல்லுவார். யார் சகோதரர்களை அங்க வாரது? பணத்தால் என்ன செய்யலாம், பதவியால் என்ன செய்யலாம், பட்டத்தால் என்ன செய்யலாம், பதுளையில் உனக்கு 100 கடை இருக்கலாம், உன்னால என்ன செய்யலாம்? அமல்களை சேர்ப்போம் உலகத்தில், உலமாக்களை மதிப்போம் உலகத்தில், குர்ஆனை கண்ணியப்படுத்துவோம் உலகத்தில், தொழுகையை விடாமல் வாழ்வோம் உலகத்தில். சகோதரர்களே, ஒரு காயம் வந்தால் எங்களால் தாங்க முடியாது, ஒரு நெருப்பு சுட்டால் எங்களால் தாங்க முடியாது. ஒரு 10 செகண்ட் உண்மையான ஆம்பளையா இருந்தா தொழாதவர்கள்ட்ட சொல்லுங்க, ஒரு 10 செகண்ட் நெருப்பு குச்சியில ஈக்கிறே நெருப்பு, அதுல கை வைக்க சொல்லு. ஒரு 10 செகண்ட் வெப்பானா? ஒரு செகண்ட் வெப்பானா? தாங்க முடியாது. எப்படி அந்த நரகத்தை தாங்குவான் இவன்? அல்லாஹ் காப்பாத்தணும் சகோதரர்களே. ஆகையால் நானும் பொறுப்பு, நீங்களும் பொறுப்பு, இந்த குர்ஆனில் இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் பொறுப்பு. நம்முடைய குடும்பம் பணத்தை சம்பாதிக்கிறதோ இல்லையோ, அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை சம்பாதிக்க வேண்டும். எதை சம்பாதிக்கிறோமோ இல்லையோ, நல்ல அமல்களை சம்பாதிக்க வேண்டும், அல்லாஹ்வுக்கு பொருத்தமாக மாற வேண்டும், மௌத்தை பயப்பட வேண்டும், ஆகிரத்தை பயப்பட வேண்டும். எல்லாம் வல்ல அல்லாஹ் நம்முடைய பாவங்களை மன்னிப்பானாக, நம்முடைய குற்றங்களை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ், எங்களை நல்ல மௌத்தை தந்திரு யா அல்லாஹ். இந்த ஊரை பொருந்திக் கொள்வாயாக, இந்த ஊர் மக்களை பொருந்திக் கொள்வாயாக. இங்கே கபர்ல வாழக்கூடிய கபராளிகளை மன்னிப்பாயாக. இந்த ஊர்ல உள்ள எல்லாரையும் சொர்க்கவாதியாக ஆக்குவாயாக. நிர்வாகத்தை பொருந்திக் கொள்வாயாக, இமாம்களை பொருந்திக் கொள்வாயாக, முஅத்தின்களை பொருந்திக் கொள்வாயாக. இந்த ஊர்ல இருக்கிற ஒவ்வொரு பெண்களையும் பொருந்திக் கொள்வாயாக. 100க்கு 100% இஸ்லாத்தை பின்பற்றி வாழக்கூடிய மக்களை இந்த ஊரில் நீ உருவாக்குவாயாக. முழு உலகத்துக்கும் முன்மாதிரியான முஸ்லிம் ஊராக மாற்றுவாயாக. 100க்கு 100% முஸ்லிம்களாக மாற்றுவாயாக. யா அல்லாஹ், எங்கட பெற்றவர்களை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ், எந்த பெற்றவர்கள் கபராளிகளாக இருக்கிறாங்களோ அவருடைய கபர்களை சொர்க்கத்து பூஞ்சோலைகளாக ஆக்குவாயாக. நரக படுகொலியை விட்டும் காப்பாற்றுவாயாக. எவ்வளோ காலம் உலகத்தில் வாழ்ந்தாலும் ஒரு கடைசி நாள் இருக்கிறது யா அல்லாஹ். அந்த கடைசி நாளை மதீனா முனவ்வராவில், மஸ்ஜிதுன் நபவியில், ரௌலா ஷரீஃபில் சுஜூதுடைய நிலைமையில் சொர்க்கத்தை கண்ணால் கண்டவர்களாக, லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற கலிமா சொன்னவர்களாக யா அல்லாஹ் எங்களை மௌத்தாக்கிடுவாயாக. எங்களோட துஆக்களை கபூல் செய்வாயாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வ ஆகிரு தஅவானா.